என்னோடய தாத்தா பாட்டி அவங்களோட காலத்துலேருந்தே இதை பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெய்லர் ஆசை வந்ததுக்கு காரணமே எங்கள் அம்மா அப்பா தைக்கிறதுனால தான். ஸோ நான் வந்து எங்கே கற்றுக்கிட்டேன்னா எங்கள் அம்மாட்ட தான் கற்றுக்கிட்டேன். அப்போ நான் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. நான் வந்து அப்போ 8வது படிச்சுட்ருந்தேன். உடனே அம்மாட்ட போய் இது மாதிரி, அம்மா எனக்கு டெய்லர் தைக்க ரொம்ப ஆசையாக இருக்கே, எனக்கு வந்து இதை கற்றுத்தாங்க அப்படின்னு அம்மாட்ட வந்து கேட்டேன். அம்மா உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் ஒழுங்காக படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகிற வழியை பாடுறா, இந்த தொழில் வந்து எங்களோட போகட்டும், நீலாம் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காது அப்படின்னு அம்மா வந்து என்னை திட்டினாங்க. ஸோ எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல அம்மா திட்டினோன்னே. அதுக்கப்புறம் நான் வந்து அம்மா என்னை டெய்லர் பக்கமே விட்றதில்ல. ஸோ அந்த மிஷின் பக்கத்துக்கு போனாலே என் அம்மா எப்பவுமே திட்டுவாங்க. அப்படி தான் நான் இருந்துகிட்ருந்தேன். ஆனால் அப்பா வந்து எனக்கு முழுக்க எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அப்பாட்ட வந்து நான் எது கேட்டாலும் சரி எனக்கு அதை உடனே பண்ணி தருவாங்க. இது மாதிரி நான் வந்து அப்பாக்கிட்ட இது மாதிரி சொன்னேன், எனக்கு தைக்கிறதுக்கு ஆசையாக இருக்குப்பா, என்னை சொல்லித்தாங்க அப்படின்னு அப்பாட்ட வந்து கேட்டேன். உடனே அப்பா வந்து அம்மா இல்லாத டைம்லாம் என்னை கடைக்கு வர சொல்லுவாங்க. ஸோ கடைக்கு போகிறப்ப அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். முக்கால்வாசி டைமு நான் ஸ்கூல் முடித்து வீட்டுக்கே போக மாட்டேன். ஸ்கூல் முடித்தோடனே பக்கத்தில் தான் அப்பாவோட கடை இருக்குது. ஸோ அதனால் டேரெக்டாக நான் வந்து அப்பா கடைக்கே போயிடுவேன். அப்பா வந்து எனக்கு அங்கே தைக்க சொல்லி தருவாங்க. அது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நம்மளாக கற்றுக்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சவங்க வந்து கற்றுத்தரப்ப நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வேறு யார்ட்டாச்சும் கற்றுக்கும் போது நம்ம வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணால் அவங்க திட்டுவாங்க, ரொம்ப நம்மளை எரிச்ச மூட்டுற மாதிரி நம்மளை ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவும் டென்ஷன் ஆகும். ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம அம்மா அப்பா இது மாதிரி நமக்கு ஏதாச்சும் ஒரு தெரியாத விஷயத்தை கற்றுத்தரும் போது நம்ம என்ன தான் தப்பு பண்ணாலும் அந்த தப்பை திருத்திக்கிற மாதிரி நமக்கு அன்பாக சொல்லுவாங்க. ஏன்னா திட்டவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தனால எனக்கு ரொம்ப வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப எனக்கு ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமானுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஸோ இதே நம்ம வந்து வாழ்க்கையை மாற்றிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப சூப்பராக பழைய மாடல் இல்லாமல் புதுசாக ஷர்ட்லாம் தைக்க ஆரம்பித்தேன். ஃபேண்ட்லாம் வந்து சூப்பராக வந்து தைக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து அப்பா கடைக்கு வந்து முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி யார் தைச்சதுன்னு சொல்லி பேர் அடிக்கடி கட்டிகிட்டு இருப்பாங்க. உடனே அப்பா வந்து என் பையன் தான் சொன்னேன், ஓ உங்கள் பையன் வந்து உங்களோட சூப்பராக தைக்கிறான் அப்படின்னு அப்பா தான் சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு அப்பாவுக்கும் தன் பையன் வந்து நல்ல ஒரு வேலையில் இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பேச்சு கேட்டாலும் எங்கள் அப்பா வந்து சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா யாருமே பண்ணுறாத ஒரு விஷயத்த பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது. ஸோ அது மாதிரி தான் வந்து எல்லோரும் என்னை புகழும்போது எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் முன்ன வந்த துணியோட இப்போ வந்து நிறைய அதிகமாக துணி வேறு வர ஆரம்பிச்சிச்சு. முக்கால்வாசி காலேஜ் பசங்க தான், நிறைய பேர் வந்து காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க எங்ககிட்ட துணி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான். உடனே நான் கண்டுபிடிச்ச ஸ்டைல் கூட அப்பாவுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இப்படியே வந்து வாழ்க்கை வந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு 28 வயசு இருக்கும் எனக்கு. அப்போனா நான் சொந்தமாக எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு டைலர் ஷாப் வந்து நான் வந்து வச்சேன். ஸோ என்ன தான் டைலர் ஷாப் வச்சாலும் ஒரே வேலையை பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்காது. சரி நம்ம கற்றுக்கிட்ட இந்த தொழிலை வந்து நம்ம வளர்க்கணும், அதனால நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த தொழிலை கற்றுத்தரலாம்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் மாதிரி ஓப்பன் பண்ணேன். ஸோ அதுக்கு நான் வாங்கின ஃபீஸ் வந்து மாதத்துக்கு 550 ரூபா மட்டும்தான் நான் வாங்கினேன். ஸோ இது 1 மாதம் கோர்ஸ் தான், 1 மாதத்துலேயே நம்ம ஃபுல்லாக பேசிக்லேருந்து எல்லாத்தையும் கற்று முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி கடைக்கு பின்னாடி வச்சேன். ஸோ நிறைய அட்மிஷன் வந்துச்சு. எல்லாருக்கும் வந்து இது மாதிரி நான் சொல்லிக் கொடுத்தேன். முக்கால்வாசி 20லேருந்து 25 வயசு பொண்ணுங்க தான் நிறைய பேர் வந்து விரும்பி தைக்கிறதுக்கு வந்தாங்க. ஸோ எனக்கு அந்த லேடிஸு ட்ரெஸ்ஸு தைக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது முன்னாடி வந்து வருமானத்தோட ரொம்ப அதிகமாக வந்துச்சு. ஸோ அதனால் சொல்லிட்டு நான் வந்து மாதம் 550 இருந்ததை 1050 ஏற்ற ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒர்த்தான ஒரு குவாலிட்டியான ஒரு இடத்த ஒரு இதை கொடுக்கும்போது அதுக்கு பணம் கொடுக்க கஸ்டமர் வந்து தயங்கவே மாட்டாங்க. 550 ரூபா சொன்னாலும் எல்லோரும் வந்து சேர ஆரம்பித்தாங்க. யாரும் கேட்கவும் இல்லை, ஏன் வந்து 550 ரூபாயிலேருந்து 1050 மாற்றினு யாரும் கேள்வி கேட்கவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் அவங்க பேர் சொல்ல விரும்பலை. ஸோ அவங்க வயசு வந்து 22 வயசு இருக்கும். ஆள் பார்க்க அழகாக அம்சமாக இருப்பாங்க. அவங்க எப்போயுமே ஷாப்புக்கு வந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ட்ரைனிங்கு தான் வந்தாங்க. இது மாதிரி எங்கள் ட்ரைனிங்கு மொத்தம் ஒரு 50க்கு மேற்பட்ட பெண்கள் வராங்க. ஆனால் எனக்கு அவங்க மேலே மட்டும் எனக்கு ஒரு ஈர்ப்பு மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அவங்க எப்போயுமே காலைல 8 to 9 வருவாங்க.
9 மணிக்கு முடிச்சுட்டு அவங்களுக்கு காலேஜ் வந்து 9:30. ஸோ 9:30க்கு தான் அவங்க காலேஜ் போவாங்க. ஸோ நான் அடிக்கடி நான் அவங்கள பார்ப்பேன். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட நான் அவ்வளோவா வந்து லேடிஸ் ட்ரைனிங் வரவங்க அவ்வளோ பேச மாட்டேன். ஏன்னா ஜென்ஸ் மட்டும் தான் நான் பார்த்துப்பேன். அவங்களுக்கு மட்டும் தான் ட்ரைனிங் கொடுப்பேன். ஸோ இங்கே லேடிஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது வந்து அம்மா தான் பார்த்துப்பாங்க. ஸோ அது காரணம் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அது வந்து எனக்கு வந்து லேடிஸு அந்த ட்ரெஸ்ஸிங் சரியாக எனக்கு தைக்க தெரியாதுன்னு. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து அன்றைக்கி தான் ட்ரைனிங் முடிஞ்சு அவங்க வெளியில் போனாங்க. ஸோ எப்படியாச்சும் அவங்கள்ட்ட பேசலாம்னு போனேன். ஏன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டேன். மனசு என்ன நினச்சேன்னு தெரியல, ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சு மனசுக்குள்ளே. ஸோ சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் பேசாமலே நான் போயிட்டேன். ஸோ எப்படி நாளைக்கு வருவாங்க, நாளைக்கு நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணுன்னு ஸோ மனசுக்குள்ளே ஒரு மன தைரியத்தை நான் வளர்த்துக்கிட்டேன். ஸோ மறுநாள் அதே மாதிரி அவங்க வந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்கிறது, அதே ஒரு அன்பா இல்லை அரவணைப்பான்னு சொல்ல தெரியல. ஸோ அந்தளவுக்கு எனக்கு அவங்க மேலே ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக பேசி ஆகணும். அவங்க நான் கிட்டே போனேன். கிட்டே போய் இது மாதிரி அவங்கக்கிட்ட ஸோ உங்களை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவங்க வந்து நீங்கள் தானே இந்த கடையோட ஓனர் பையன் நீங்கள் தானே அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஆமான்னு சொன்னேன். என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பேசுகிறதே புரியல அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, நான் வந்து உங்களை ட்ரைனிங் வரப்போ ஒரு 10 நாளே வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு என்னன்னு தெரியல, உங்களை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அது வந்து ஒரு காதலாக கூட நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன். உடனே அவங்க வந்து இல்லைங்க, இது மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க. ஸோ நான் இங்கே ட்ரைனிங் வரதே எங்கள் வீட்டில் ரொம்ப கேட்டு தான் வந்திருக்கேன். என்னை வீட்டில் வந்து விடவே இல்லை. நான் வந்து இங்கே இந்த மாதிரி காதல் அது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. உங்களெல்லாம் என்ன காலேஜ் கூட அனுப்ப மாட்டாங்க எப்படின்னு அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அவங்க இப்படி சொன்னோன்னே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, மனசுக்கே ரொம்ப வலியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் खुद को बहलाया कि कुछ तेरे सिवा सोचूं, अभी तक इस सोच में हूँ कि क्या सोचूं। खुद को बहलाया कि कुछ तेरे सिवा सोचूं, अभी तक इस सोच में हूँ कि क्या सोचूं। छुपा लिया है दुनिया से गम को तेरे ये सोचूं, फिर आँखों की बगावत खोल देगी राज ये सोचूं। नींद चुराने वाले बोले सोते क्यों नहीं, फिक्र है मेरी तो मेरे होते क्यों नहीं। इश्क है तुझे भी तो कहते क्यों नहीं, फिक्र है मेरी तो मेरे होते क्यों नहीं। छुपा लिया है दुनिया से गम को तेरे ये सोचूं, फिर आँखों की बगावत खोल देगी राज ये सोचूं।